எல்லா கோவில் கும்பாபிஷேகத்திலையும் மூட்டை அடிக்கிற கூட்டம் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி. இத்தனை கோவில் நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம், நீங்க பண்ணிருக்கீங்களா? அவர் என்ன பாபு, சேகர் பாபு, ஸ்னேக் பாபுவோ அல்லியா பாபுவோ எனக்கு தெரியாது. அவர் கிளைம் பண்றார், நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40வது நாள் அங்க போயிருந்தேன். நீங்க பார்த்தா கார்ல இருந்து காலை கீழே வச்சா ஒரு அடி பள்ளம். கான்கிரீட் பிளாக்ல நீங்க தளம் போடுறதுல சிமெண்ட் போட்டா தானே அது நிற்கும். மண்ணை கொட்டினா, அதாவது இவங்க கோவில்ல கூட பக்தர்கள் எங்க கிட்ட பணத்தை கொடுத்தோம், நாங்க தான் திருப்பணி செய்வோம்னு அந்த பணத்தை வாங்கி அதுல நீங்க 30-40% கொள்ளையடிக்கிற காரணத்தால் திருச்செந்தூர்ல அந்த மாதிரி. நான் நேர போய் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கே சொன்னேன்னா, எல்லா கோவில் கும்பாபிஷேகத்திலையும் மூட்டை அடிக்கிற கூட்டம் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி. HRNC டிபார்ட்மெண்டே இல்லீகலா பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஏனென்றால் எந்தெந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு இல்லையோ அந்த கோவில் நிதியில அன்றாட பூஜை செலவு தவிர வேற எதுக்கும் எடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா 3 years பேக் நாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். அப்படிங்கிறதுக்காக 2 லட்சம் வருமானம் வந்தா 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் அதுக்கு மேல வந்தா 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் அதுக்கு மேல வருமானம் வர்ற கோயில் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வாட்ஸ்அப்ல கலெக்ட் பண்ணாங்க. நான் அதுக்கு HRNC கமிஷனருக்கு வாட்ஸ்அப்லயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இதெல்லாம் திருட்டு இல்லையா? ஏன்னா அறங்காவலர் குழு இல்லாமல் நீங்க பணம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா சட்டத்துக்கு மீறி எடுத்தாலும் அதுக்கு பேரு திருட்டு.